Hello friends, example sum 1.11 show that the equation 3x plus 2y equal to 6, 6x minus 4y equal to 10 are inconsistent னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்ட் வந்திருந்துச்சு. அதில் நம்ம ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் எப்படி ஈக்குவலாக இருந்துச்சு, ஈக்குவல் ஆஃப் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால் யூனிக் சொல்யூஷன் படித்தோம். இதே இது லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால் அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் படித்தோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கன்சிஸ்டன்ட். அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன வரும், ரோ ஆஃப் ஏ கமா பியும் ரோ ஆஃப் ஏயும் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? The given system is கொடுத்திருக்க ஃபார்மை ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் இது 3 minus 2 6 minus 4 வேரியபிள்ஸ் x y equal to constant term 6 10 ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ்னா ஏயும் பியும் சேர்த்து எழுதி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ a கமா b equal to 3 minus 2 6 6 minus 4 10. இப்போ இதுல நம்மளுக்கு ரோ எதுவும் ஒன்னா இல்ல. அப்ப ஒன்னு இல்லைன்னா அது கீழே உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு கொண்டு வரணும், ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்ப இங்க பாக்குறோம் இந்த டேர்ம் நம்ம ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்ப இங்க 6 இருக்கு, மேல என்ன இருக்கு 3 இருக்கு. அப்ப இங்க 6 வேணும்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எதால மல்டிப்ளை பண்ணலாம், 2 வால ப்ராடக்ட் பண்ணலாம். அப்ப 2 வால மல்டிப்ளை பண்ணலாம். அதுதான் R2 implies R2 minus 2R1. அப்ப மேல உள்ள ரோவை அப்படியே ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ரோவை என்ன பண்றேன், ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரோ R2 க்கு வேல்யூ என்னது 6 minus 4 10 minus 2 வால R1 ப்ராடக்ட் பண்றேன். அப்ப minus 2 வால ப்ராடக்ட் பண்ணா minus 6 minus 2 into minus 2 என்ன ஆயிரும் plus 4 2 6 ஆர் என்ன வந்துரும் நம்மளுக்கு 12 minus 12. ஓகேவா, minus 2 வால தான் நம்ம ப்ராடக்ட் பண்றோம். 6 ல 6 போச்சுனா 0, minus 4 ல 4 போனா 0, 10 minus 12 minus 2. அப்ப 0 0 minus 2 R2 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த டேர்மை நம்மளால 0 கொண்டு வர முடியல. அப்ப ரோ ஆஃப் ஏனா இந்த ரெண்டு டேர்மை மட்டும் தான் ரோ ஆஃப் ஏன்னு பார்க்கணும். ரோ ஆஃப் ஏ கமா பினா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். அப்ப ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது, கீழே ரெண்டும் 0 ஆயிடுச்சு. அப்ப ரோ ஆஃப் ஏ என்னது நம்மளுக்கு 1. ரோ ஆஃப் ஏ கமா பி, அப்ப எல்லாமே லாஸ்ட் கீழே ஆகல, லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. அப்ப ரோ ஆஃப் ஏ கமா பியோட வேல்யூ என்னது 2. அப்ப ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி, ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. அதனால அந்த given system is inconsistent and has no solution. inconsistent இருக்கனால நமக்கு என்ன இருக்காது, அதுக்கு சொல்யூஷன் இருக்காது. அதனால தான் the given system is inconsistent and has என்னது no solution. Okay friends, bye.